கிறிஸ்துவுல் பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியிலே உங்களை நான் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2024ஆம் ஆண்டில் 6 மாதங்களை நிறைவு செய்யும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். 7வது மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 9ஆம் வசனத்தின் நடுப்பகுதி, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று கொலோசே பட்டணத்திலே இருந்த கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக இந்த ஆலோசனையை எழுதுகிறார். இது பவுல் அப்போஸ்தலன் அந்த சபைக்காக அந்த ஐக்கியத்திற்காக செய்த வேண்டுதலாகவும் இருக்கிறது. 3 நிலைகளில் அந்த வேண்டுதலை பவுல் அப்போஸ்தலன் ஏறெடுக்கின்றார். முதலாவது அவர் சொல்லுகிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய வல்லமையினாலே நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவரை அறிகிற அறிவில் அதிகமாய் வளருகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார், நமக்கு கிருபை செய்வார் என்று நான் வாழ்த்துகின்றேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சித்தம் எது என்பதை
அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும், தெளிந்த ஞானத்தையும், ஆவிக்குரிய தெளிவையும், விவேகத்தையும் ஆண்டவர் நமக்கு உங்களுக்கு தந்தருளுவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். அத்துடன் இந்த உலகத்திலே, சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுவதற்கு அவருடைய பலன், அவருடைய சக்தி, அவருடைய வல்லமை நமக்கு தேவை. அந்த சக்தியையும் ஆரோக்கியத்தையும் வல்லமையையும் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற நம் அனைவருக்கும் தந்தருள்வார் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைவது ஒவ்வொரு தெய்வ மனிதனுக்கும், ஆண்டவருடைய பிள்ளைக்கும் தேவையான அடிப்படையான தேவையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளுகிற அறிவு என்று சொல்லும்போது, நாம் வேத வசனங்களை படித்து நம்முடைய மூளை அறிவிலே அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவை மட்டும் இங்கே குறிப்பிடவில்லை. ஆண்டவரை அனுபவ ரீதியாக அறிவதிலே நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைய வேண்டும். வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவரை பற்றி அறிவதின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் தாவீது ராஜா மூலமாக சங்கீதங்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறதான மிக முக்கிய ஆலோசனை. அன்பானவர்களே, தேவனை அறிகிற அறிவிற்காக அவருடைய பாதத்திலே போய் அமர்ந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவை அப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்து அமர்ந்திருந்து அவருடைய வேதத்தை திறக்கும் போது ஆண்டவரை பற்றிய அறிவை ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் நம்மோடு கூட பேசுவார், இடைபடுவார், தான் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் இப்பொழுது எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்விதமான அறிவை கர்த்தர் நமக்கு தந்தருள்வார் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். 100வது சங்கீதத்திலே மீண்டுமாக தாவீது அதை எழுதும்போது இவ்விதமாக எழுதுகிறார்: கர்த்தரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன் என்பதை அனுபவ ரீதியாக அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அனுபவ ரீதியாக அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவரை அறிகிறதை குறித்து இங்கேயும் 100வது சங்கீதத்திலே 3வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவரை பற்றிய எந்த அறிவை அவர் சொல்லுகிறார்? அவர் நம்மை உண்டாக்கின தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே, தேவன் நம்மை உண்டாக்கினவர். இந்த அறிவு எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய அனுபவத்திலே இருந்திருக்க வேண்டும். அவர் நம்மை சிருஷ்டித்த தேவன், ஒன்றும் இல்லாமையிலிருந்து நம்மை உருவாக்கின தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நாம் எண்ணும் போதெல்லாம் அதிலே அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்றார். எப்படி வெளிப்படுத்துகின்றார்? ஒன்றும் இல்லாமையிலிருந்து இந்த உலகம் முழுவதையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு பொருளை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மூலப்பொருள், கச்சா பொருள் கண்டிப்பாக அவசியம். ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது இந்த உலகத்திலே எதுவுமே இருந்ததில்லை. இந்த உலகம், இந்த பூமி, வானம், பூமி அனைத்துமே ஒன்றுமில்லாமல் இருந்தது. ஆனால் ஒன்றும் இல்லாமையிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமையினாலே, வார்த்தையின் வல்லமையினாலே அவர் சிருஷ்டித்தார். அப்படிப்பட்ட அந்த அறிவு, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நம்மிலே இன்னும் அதிகமாய் வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தர் மாத்திரம் அல்ல, அவர் நம்மை அவரது ஜனங்களாக, அவரது மக்களாக, அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கின்றார். அந்த அறிவு நம்ம எல்லாருக்கும் வேண்டும். நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போனவர்களாய் இருந்தோம், ஆண்டவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அதற்காக என்ன செய்தார்? நம்மீது அன்பு கொண்டு இந்த உலகத்திலே வந்து நம்மை அவரது ஜனங்களாக மீட்டு கொள்ளும்படியாக அவரையே நமக்காக கொடுத்தார். நாம் அவருடைய ஜனங்களாய் மாறி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அந்த ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நம்மை அற்புதமாய் வழிநடத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அவர் தமது மேய்ச்சலின்
ஆடுகளுமாய் நாம் இருக்கின்றோம். நாம் அவரது மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனத்திலே இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் நம்மை ரட்சித்த கடவுள் மாத்திரமல்ல, நம்மை உண்டாக்கின கடவுள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற நல்ல மேய்ப்பன். புல்லுள்ள இடங்களிலே ஆடுகளை வழிநடத்தி செல்கிறதான ஒரு நல்ல மேய்ப்பன். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை நடத்துகிற ஒரு நல்ல கடவுள் அவர். இந்த மாதத்திலே தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் அற்புதமாய் சந்தித்து ஆச்சரியமான வழியிலே நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று இந்த 1ஆம் தேதி காலையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நம்பிக்கையும் அறிவும் உங்களிலே உண்டாவதாக. ஆண்டவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவானது வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஆண்டவரே சொன்னார், நம்முடைய ஆண்டவர் சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்பதாக. அன்பானவர்களே, ஆண்டவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மை என்ன? ஆண்டவரை அறிவதனாலே நமக்கு கிடைக்கிறதான நன்மை என்ன? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த அனுபவம் எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது? ஆண்டவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும் போது. இந்த மாதத்திலே ஆண்டவரை அறிகிற அறிவிலே கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வாராக. பல சமயங்களிலே ஆண்டவரை விட்டு நாம் தூரம் போய்விடுகிறோம். ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு விடுகிறது. அவைகளில் இருந்தெல்லாம் தேவன் விலக்கி நம்மை காக்கும்படியாக அவரை பற்றி அறிகிற அந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 53ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக. அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஆண்டவரை பற்றி நாம் அறியும் போது அவர் நம்மை அவருக்கு ஏற்புடைய ஜனங்களாக, நீதிமான்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். பரலோகத்திற்கு செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன், நீதிமானாய் ஒவ்வொரு மனிதனும் மாறி இருக்க வேண்டும். நீதிமான்கள் என்பதனுடைய சரியான அர்த்தம் ஆண்டவருடைய பார்வையிலே சரியானவர்கள். அன்பானவர்களே, நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே நீதிமான்கள் அல்ல. தேவன் ஒருவரை தவிர இந்த உலகத்திலே நல்லவர்கள் யாருமே இல்லை. ஆனால் நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக, நம்மை நீதிமான்கள் என்கிற நிலைக்கு உயர்த்துவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவரை பற்றிய அறிவு, அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த அறிவை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. இந்த அறிவினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவரை பற்றி அறிகிற அந்த அறிவின் மேன்மையை எழுதி வைத்திருக்கின்றார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. பிரியமானவர்களே, ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவினாலே தேவனை அனுபவ ரீதியாக நாம் அறிந்து கொள்ளும் போது கிருபை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது. ஆண்டவருடைய தயவு, இரக்கம், காருண்யம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அது மாத்திரமல்ல, 3வது வசனத்தில் எழுதுகிறார், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்தருளுகிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரை பற்றி அறிகிற, அழைத்தவரை அறிகிற அந்த அறிவினாலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களும் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவானது நமக்கு கொண்டு வருகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்புவாராக. இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நாம் ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள். தேவனை விட்டு ஜனங்களை வழிவிலக செய்யக்கூடிய ஏராளமான சூழ்நிலைகள் நிறைந்திருக்கிற ஒரு நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இறுதி வரை நிலை நிற்பதற்கு நமக்கு தேவை ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் அந்த 18ஆம் வசனத்திலே இதை ஆண்டவர் எழுதும்போது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே தம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளரும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலே அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதுகிறார்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் இப்பொழுது நிரப்புதலை குறித்து பேசுகின்றார். அன்பானவர்களே, தேவனுடைய சித்தம் இன்னது என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை, ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவை. ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழுகிற நாம் பல சமயங்களிலே தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்டதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், நம்முடைய தீர்மானமாக நாம் மாற்றி விடுகிறோம். ஆண்டவருடைய சித்தம் இன்னது என்று சொல்லி அறியாமல் வாழ்க்கையின் தெரிந்தெடுப்புகளிலே நாம் தவறு செய்து விடுகிறோம். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை அறியக்கூடிய அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு தேவை. அந்த தெளிவை, அந்த ஆவிக்குரிய தெளிவை, அந்த கிருபையை, அந்த ஞானத்தை தேவன் இந்த மாதத்திலே நமக்கு தந்தருளுவாராக. சவுல் ஆண்டவரை சந்தித்தான், ஆண்டவர் சவுலை சந்தித்தார். சந்தித்த மாத்திரத்திலே முதலிலே சவுல் கேட்டதான ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கின்றீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய விருப்பம் என்ன? உமக்கு பிரியமானது என்ன? அதை நான் செய்ய விரும்புகிறேன். அது என்னதென்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு நீர் வெளிப்படுத்தும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொன்னார், நீ பட்டணத்திற்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். அவன் பட்டணத்திற்குள்ளே போனான். அனனியா அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை பற்றி சொல்லுகிற அந்த ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நீ தெரிந்து கொண்ட பாத்திரம், இதுதான் என்னுடைய சித்தம் என்பதை பவுலுக்கு ஆண்டவர் சவுலுக்கு வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்களும் நானும் நிரப்பப்படுதல் அவசியம். அப்பொழுதுதான் நம்முடைய தெய்வீக வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும், நம்முடைய பக்திக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று ஒரு வாலிப தம்பி தங்கச்சி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, நான் படித்து முடித்து விட்டேன், வேலைக்காக நான் காத்திருக்கிறேன், திருமணத்திற்காக நான் காத்திருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன? இந்த மாதத்திலே எனக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர் வெளிப்படுத்துவார், தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு இந்த மாகாணத்திலே, இரட்சண்ய சேனை இந்திய தென்கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய ஒரு சவாலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஊழியர் பற்றாக்குறை. வாலிபர்கள் இந்த தரிசனத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை பற்றிய தரிசனத்தை, தெளிவை, ஆவிக்குரிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நம்ம எல்லாருடைய வேண்டுதல், ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கிறதான ஒரு ஜெபம். இந்த பவுலை போல நாம் எல்லாரும் இதற்காக பெரியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் நாம் ஜெபிப்போம். நம்முடைய வாலிப பிள்ளைகள் தேவனை பற்றி அறிகிற அறிவிலேயும் அவருடைய சித்தத்தை பற்றி அறிகிற அந்த அறிவிலேயும் நிரப்பப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். அநேக வாலிப பிள்ளைகள் நம்முடைய மாகாணத்தில் இருக்கிற இந்த நிலையை அவர்கள் இன்னும் உணரவில்லை. அதை மாற்றி சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய அந்த அன்பை சொல்வதற்கான அழைப்பை இன்னும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய சித்தம் இன்னது என்கிற அந்த அறிவை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவருடைய அன்பை ஒரு வாலிப தம்பி ருசித்து பார்த்திருப்பானால் அது அவனை அப்படியே உட்கார்ந்திருக்க அது ஒட்டாது, அவனை உந்தி தள்ளும். ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவருடைய அன்பை ருசித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உனக்கென்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். அவருடைய பணியை, ஊழியத்தை செய்யும்படியான அழைப்பு உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு நீ செவி கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த சித்தத்தை அறிகிற அறிவை ஆண்டவர் உனக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே, இந்த முதல் நாளிலே, ஜூலை 1ஆம் தேதியிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நம்முடைய வாலிபர்களை கர்த்தர் நிரப்புவாராக. 11ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், அவருடைய வல்லமையாலே, அவருடைய மகிமையான வல்லமையினாலே, அவருடைய எல்லா வல்லமையினாலே நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. முதலாவது சொன்னார்,
தேவனை பற்றி அறிவிலே நீங்கள் வளருவீர்கள், வளர வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இப்பொழுது ஒன்றை சொல்லுகிறார், பலப்படுத்தப்படுதலை குறித்து சொல்லுகிறார், வல்லமையை குறித்து சொல்லுகிறார், சக்தியை குறித்து சொல்லுகிறார். அது அவருடைய சக்தி, அது ஆண்டவருடைய ஆற்றல். அந்த ஆற்றல், அந்த பலன், அந்த வல்லமை நமக்கு தேவை என்பதை இங்கே பவுல் சொல்லுகிறார். அது அவருடைய ஜெபமாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் துன்பம் நிறைந்த ஒரு உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அது பொல்லாங்கனுக்குள் விழுந்து கிடக்கின்றது. தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஆதியாகமத்திலே நடந்ததான சம்பவம். அந்த உலகத்திலே வாழுகிறதற்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய், ஆண்டவருடைய மகனாய், மகளாய், அவருக்கு சாட்சியாய் வாழுவதற்கு எதிரான ஏராளமான சம்பவங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. பல சமயங்களிலே துன்பம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது, கடன் பிரச்சனைகள் நம்மை ஆட்கொண்டுகிறது, வியாதியினாலே வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகிறது. இந்த சோர்ந்து போகிற சூழ்நிலைகளிலே ஆண்டவருடைய சக்தி நமக்கு தேவை, ஆண்டவருடைய பலம் நமக்கு தேவை. ஒருவேளை ஆண்டவருடைய பணியை செய்கிற ஒரு ஊழியக்காரனாக நான் இருக்க முடியும். என்னையும் ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழிவிலகச் செய்கிற ஏராளமான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. அவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால், இந்த உலகத்திலே இருக்கிற பாதகமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருடைய சக்தி நமக்கு தேவை, ஆண்டவருடைய ஆற்றல் தேவை, ஆண்டவருடைய வல்லமை தேவை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையினாலே நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். தேவன் இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியிலே தமது வல்லமையினாலே, அவருக்கு இருக்கிற ஆற்றலினாலே, சாதாரண மனிதனாகிய நம்மையும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. சோர்ந்து போய் இருக்கிறோமா? வாழ்க்கையின் சூழ்நிலைகளினாலே கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன். எப்படிப்பட்ட பலன் அது? கழுகுகளுக்கு ஒத்ததான பலன், கழுகுகளுக்கு ஒத்ததான வல்லமை. கழுகுகள் ஒரு அற்புதமான ஒரு பறவை. அது அந்த பறவையானது தன்னுடைய பலன் இழந்து போன நிலையிலும் காத்திருந்து திரும்பவுமாக அது புது பலனை பெற்றுக்கொள்ளுமாம். அதுபோன்று புதிய பலனையும் சக்தியையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே 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 எழும்புவதற்கு, நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொண்டு சூழ்நிலைகளுக்கு மேலே பறப்பதற்கு ஆண்டவர் அந்த சக்தியை, வல்லமையை இந்த ஜூலை மாதத்திலே தந்தருள்வார் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இந்த மாதம் முழுவதும் நம்மிலே பெருகுவதாக. ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவீர்களாக. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆண்டவருடைய சக்தியும் பலனும் நம்மை ஆட்கொள்வதாக. தூய ஆவியானவருடைய அந்த வல்லமை, சக்தி, பலன் நம்மை சாட்சிகளாய் மாற்றுவதாக என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, நீர் எவ்வளவு நல்ல தேவனாக இருக்கிறீர். எங்களை சிருஷ்டித்த தேவன் நீர், எங்களை உண்டாக்கின தேவன் நீர், எங்களை உமது பிள்ளைகளாய் சாட்சிகளாய் அழைத்திருக்கிற தேவன் நீர். எங்களை மேய்ச்சல் அண்டையிலே, நல்ல மேய்ச்சல் அண்டையிலே நடத்துகிற நல்ல மேய்ப்பராக, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த மேய்ப்பராக நீர் இருந்து கொண்டிருக்கின்றீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை பற்றி அறிகிற இந்த அறிவை, அனுபவ ரீதியாக அனுபவித்து அறிகிற இந்த அறிவை ஆண்டவர் இந்த மாதத்திலே எங்களுக்கு தந்தருளுவீராக. உம்மை பற்றி அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் நாங்கள் விருத்தி அடைவதற்கு, வளருவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் பரலோகத்தின் மக்கள், தேவ ராஜ்யத்தின் மக்கள், உம்முடைய ராஜ்யத்திற்கு, நித்திய ஜீவனுக்கு சொந்தமானவர்கள் கர்த்தாவே. அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்போது எங்களை எத்தனையோ விதத்திலே உலகத்தின் அனுபவங்கள் உம்மை விட்டு பிரித்து விடுகிறது. உம்முடைய சித்தம் எது என்று சொல்லி எங்களால் அடையாளப்படுத்த முடியவில்லை. உம்முடைய சித்தத்துக்கு புறம்பான வாழ்க்கைக்குள்ளே பல நேரங்களிலே சென்று விடுகிறோம். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தாவே, உம்முடைய சித்தம் எது என்று சொல்லி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவினாலே
எங்களை ஆண்டவர் நிரப்புவீராக. எங்கள் இருதயத்தை நிரப்புவீராக. இதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. ஒவ்வொரு வாலிப தம்பியோடும் தங்கச்சியோடும் ஆண்டவர் பேசுவீராக. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய அழைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருவீராக. இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே துன்பமும் துக்கமும் வியாதியும் நிறைந்திருக்கிறது. நிதி பற்றாக்குறைகள் ஏராளமான குடும்பங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. தனி மனித வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் சபையில் அங்கமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று வெற்றிடமாய் வெறுமையாய் இருந்து கொண்டிருக்கிறது. உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. இந்த உலகத்திலே எங்களை எதிர்கொள்ளுகிற அந்த எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படியான சக்தி, வல்லமை இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலே எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஆற்றல் எங்களை நிரப்புவதாக. உம்முடைய சக்தி எங்களுக்குள்ளே அது ஆண்டவரே வேரூன்ற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய சக்தியினாலே எங்களை கர்த்தர் நிரப்புவீராக. நாங்கள் ஜெயம் கொண்ட தேவ பிள்ளைகளாய், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவர்களாய், ஜெயம் கொண்ட இரட்சண்ய சேனை வீரர்களாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு மேலே உயரே உயரே நாங்கள் ரெக்கைகளை அடித்து எழும்பும்படியாக, பறந்து செல்லும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலே நாங்கள் செய்கிற யாத்திரைகளை எல்லாம், பயணங்களை நீர் ஆசீர்வதியும். நாங்கள் செய்கிறதான எல்லா அலுவல்களிலும் உம்முடைய கிருபை அதிகமாய் பெருகட்டும். படிக்கிற குழந்தைகள், கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற குழந்தைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கின்றோம். அவர்கள் பாதுகாப்பாய் கல்லூரிக்கு சென்று வரவும், பள்ளிக்கூடங்களிலே போய் ஆண்டவரை பாதுகாப்பாய் இல்லங்களுக்கு திரும்பி வரவும், நன்றாக கல்வி கற்கவும், ஒரு புதிய சந்ததி ஆண்டவரை நல்ல வளர்ச்சி அடைந்த சந்ததியாய் மாறுவதற்கு கர்த்தர் இந்த மாதத்திலே எல்லா கிருபைகளையும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயதானவர்கள், முதியவர்கள் ஆண்டவரே, தங்களுக்கு புகலிடம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற, கைவிடப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காய், பெற்றோருக்காய், வயதான தாய் தந்தையருக்காய், முதியவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கண்ணோக்கி பாரும். வயதான காலத்திலே கனி கொடுக்கிற விருட்சமாய் ஆண்டவர் அவர்களை இந்த மாதத்திலே மாற்றுவீராக. எங்கள் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய மாகாண தளபதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ், அவருடைய நடத்திப்பின் கீழ் ஆண்டவரே, இந்த மாகாணத்திலே சிறந்த பணிகள், நீர் விரும்புகிற ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய பணிகள் இந்த மாதத்திலே முழுவதும் நடைபெறுகிறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். பலவீனத்தில் இருக்கிறவர்கள், வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள், மருத்துவமனையில இருந்து வேதனையோடு சுகத்திற்காக, விடுதலைக்காக உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களின் மீது ஆண்டவருடைய சக்தியும் வல்லமையும் பலனும் ஆண்டவரை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சுகம் அளிக்கும் கரத்தினாலே ஆண்டவர் தொட்டு பரிபூரண சுகத்தை, தெய்வீக சுகத்தை, சர்வாங்க சுகத்தை, இந்த உலகத்தின் மருத்துவர்களும் மருந்துகளும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வியாதிப்பட்டு இருக்கிற ஊழியர்களுக்காக, நாங்கள் உத்தியோகஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ததான இந்த அருமையான கனெக்டிங் கம்யூனிட்டி ஸ்தாபனத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதில் பணி செய்கிற அன்பு சகோதரனுக்காக, தயாவுக்காக ஆண்டவரே, இதற்கு உதவி செய்கிற அருமை சகோதரர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தாபனம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த ஜூலை மாதத்திலே ஆண்டவருடைய அன்பான தயவுள்ள கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும். பசி பட்டினி இன்றி நாங்கள் இந்த மாதம் முழுவதும் திருப்தியாய் போஷிக்கப்பட, உடுத்துவிக்கப்பட, பாதுகாப்பாய் எங்கள் இல்லங்களிலே வாழ, ஆண்டவரை பற்றி எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சாட்சி சொல்ல, உம்மை அநேகருக்கு நாங்கள் சொல்லி அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்திலே மன்றாடுகிறோம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும், பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் பிரசன்னமும் இப்பொழுதும் எப்பொழுதும்
சகல நாட்களிலும் இந்த மாதம் முழுவதிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.